பாஸ்கரன் சார் சொல்லுங்கள். வணக்கம். இந்த பிரச்சனை பொறுத்தவரையில் 2 கோணங்கள். ஒன்று தார்மீக நெறிமுறைகள், இன்னொன்று சட்ட வழிமுறைகள் 2 இருக்குது. தார்மீக நெறிமுறைகள் வருகிற போது நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம், மன்னிக்க வேண்டும், இந்த அரசிடம் எந்த ஒரு தார்மீக நெறிமுறை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா தார்மீக நெறிமுறைகள் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாக எந்த எத்திக்ஸும் இருக்காது, எதுவுமே இல்லை. அந்த தார்மீக நெறிமுறைங்கிற வார்த்தையே அவங்க இல்லை, அவங்க அகராதியிலே இல்லை. நீங்கள் பாருங்களேன், ஒரு பொறுப்புள்ள மத்திய புலனாய்வு அமைப்பு இவர் ஊழல் செய்திருக்கிறார், அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது, நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுங்கள் என்று கேட்கிறது. எழுத்துப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக கேட்கிறது. வேறு எந்த ஒரு மாநில காவல்துறையாக இருந்தாலும் நம்முடைய வணக்கத்தையே நம்ம நண்பர் சொன்ன மாதிரி தான் எஃப்ஐஆர் போடுறவங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் கேட்குற யாரோ தனிநபர் இல்லை, சரிங்களா? ஒரு மத்திய புலனாய்வு ஆதாரங்களும் சுட்டி காட்டுகிறது. நீங்கள் முதல் தகவல் அறிக்கை சமர்ப்பித்து விடுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது பதிவு செய்யலை. தார்மீக நெறிமுறைப்படி இது மிகவும் மோசமான ஒரு விஷயம். இதனால் ஒரு மிகவும் மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இவர் முன்வைக்கிறார்கள். இவங்க முன்வைக்கிறது எல்லாமே மோசமான முன்னுதாரணம் தான், ஃபார் இன்ஃபர்மேஷன், சரிங்களா? இவர்களிடம் எந்த ஒரு நல்ல முன்னுதாரணமும் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. இவங்க வைக்கிற எல்லா முன்னுதாரணங்களுமே மோசமான முன்னுதாரணங்கள் தான் இருக்கின்றன. அதில் இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் ஒன்று. அப்புறம் சட்ட வழிமுறை, அதில் ஒரு பெரிய சட்ட சிக்கல் இருக்கிறது. அது ஒவ்வொரு முறையும் நான் இந்த இங்கே வருகிறப்பெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஏனென்றால் ஊழல் ஒழிப்பு என்பதும் லஞ்ச ஒழிப்பு என்பதும் மாநில பட்டியலில் வருகிறது. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். கன்கரண்ட் கிடையாது, கன்கரண்ட்டில் இல்லை, மாநில பட்டியலில் வருகிறது. அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது டிவிஏசிங்கிறது மாநிலத்துக்கு கீழே வருகிறது. இப்போது மணி லாண்ட்ரிங் அப்படின்னு ப்ரூவ் ஆனால் தான் அது ஈடிக்கும் ஒட்டுமொத்தமாக போகும். அப்போ தான் அவங்க ஒட்டுமொத்தமாக அந்த அதிகாரத்தை கொண்டு வர முடியும். தவறு நடந்திருக்கிறது சுட்டி காட்டுகிறது. இதன் மீது விசாரணை செய்து இதிலேயே சட்டவிரோத பண பரிமாற்றம் இருக்கிறது, மணி லாண்ட்ரிங்கிறது இருந்திருக்கு அப்படி ப்ரூவ் பண்ணும்போது தான் ஈடிங்கிறது உள்ளே வர முடியும். அதுக்காக தான் இவங்க கேட்குறாங்க. ஆனால் இவர்கள் அடுத்த நிலைக்கு அதை கொண்டு செல்ல தயங்குகிறார்கள். அங்கே தான் எனக்கு ஆச்சரியமாக. அதாவது தமிழ்நாடு திமுக அரசு தயங்குகிறது. ஆமா, இது வெறுமனே ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை அல்ல. ஈடி எடுக்கிறது ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை இல்லை. ஈடியோட வேலை என்ன அப்படின்னா, சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருந்தால் அதன் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பது தான் ஈடியோட வேலை. ஆனால் அதை உறுதி செய்வதற்கு இவர்களுக்கு மேலும் விசாரணை தேவைப்படுகிறது, மேலும் நிரூபணங்கள் தேவைப்படுகின்றன. அதனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, அனுமதி. அந்த அனுமதி இதுவரை தரப்படவில்லை அப்படின்னு சொன்னால் இவர்களே ஒப்புக்கொண்டது போல் ஆகிறது. இது வெறுமனே ஊழல் சம்மந்தப்பட்டது இல்லை, அதான் திரும்ப சொல்கிறேன். இது ஊழல் சம்மந்தப்பட்டது மட்டுமே அல்ல, இது ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்பதை நிரூபிக்க தயாராக இருக்கிறது இடி. அங்கே தான் தடை போடப்படுகிறது. ஏன்னா வெறுமனே ஊழல் என்று சொன்னால் அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது. அதற்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல இவர்கள் தயாராக இல்லை. அங்கே தான் முட்டுக்கட்டை போடுறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இவர்கள் ஏதோ ஊழல் செய்து விட்டாங்க எல்லாருக்குமே தெரியுமே. இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார்கிட்ட வேணால் போய் கேட்டு பாருங்கள், ஒருவர் கூட இல்லை இவங்களாம் தப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க. அந்த கட்சி சார்ந்தவங்களும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் இல்லைங்க, சகஜமாக நடக்கக்கூடியதாங்க தான் போயிட்டு இருக்காங்க. அதில் எல்லாருமே ஒப்புக்கொள்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு ஆதரவாக ஈடிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் கூட அதெல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரிங்க தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை, ரொம்ப நேர்மையான சுத்த சிவம்பிரகாச பிரமாதமான ஆட்சி நடக்கிறது அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை. திரும்ப என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்தில் தான் கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அதை விடுங்க, அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிற அடுத்த கேள்வி. அதுக்கு முன்னதாக தவறு நடந்திருக்கிறதா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த தார்மீக நெறிமுறைகளை இந்த சட்ட சிக்கலுக்குள்ளே நுழைத்து வைத்துக்கொண்டு அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள பார்க்கிறார்கள். அதுதான் இப்போ நடக்குது. சரிங்களா? மீண்டும் சொல்கிறோம், இது வெறுமனே ஊழல் தடுப்புடன் நின்றுவிடக்கூடியது அல்ல. அதையும் தாண்டி இங்கே சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இவர்கள் செய்கிற இந்த கால தாமதமே ஒரு வகையில் உறுதிப்படுத்துகிறது. எனக்கு தெரியாது, என்னால் உறுதிப்படுத்த முடியாது அப்படி நடந்திருக்கா இல்லையான்னு. ஆனால் இவர்கள் காலதாமதம் செய்வதற்கான பொருள் அதுதானே. ஒருவேளை அமலாக்கத்துறை உள்ளே வந்து விசாரித்து விட்டால் இது வெறுமனே ஊழல் தடுப்பு மட்டுமே அல்ல, அதையும் மீறியது ஒரு சட்டவிரோத பணிப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற புரிவாச்சுன்னா அது மிகப்பெரிய கிரைம் ஆகிடும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க தடுத்து பார்க்குறாங்க, சரிங்களா? அதனால் ஊழல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஊழல் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை, அவர்களே அது மறுக்கலை. நீங்கள் பாருங்களேன், பணி நியமனத்திலே ஊழல், சரிங்களா? அப்புறம் ஒப்பந்த பணிகளை தருவதிலே ஊழல், ஒப்பந்த புள்ளிகளை தருவதிலே ஊழல், அப்புறம் பணி இடமாறுதலே ஊழல், ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் என்ன இருக்குது? அரசு இயந்திரம் எங்கே நடக்கும் சொல்லுங்கள்? அரசு இயந்திரத்துக்குள்ளே வந்து யார் பணி செய்ய வேண்டும்? பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, நகராட்சி அவர் கையில் தான் இருக்கிறது. குடிநீர் வழங்கல் துறையிலையும் அதை கட்டட நிர்மாணம் செய்வது, பில்டிங் கான்ட்ராக்ட், கழிப்பறைகள் அமைத்தல், அவுட் சோர்சிங், முக்கியமாக நபார்ட், வேளாண்மை வங்கி, கிராம வங்கி, அதனுடைய பிளானிங்கள், தூய்மை பணியாளர்கள் பணிக்கான அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட்ஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன். பேச 23,000 ரூபா சம்பளத்தை 17,000 ரூபா ஆக்கிட்டாங்கல்ல ராம்கே ஹைதராபாத்தில். இப்போ இதுக்குள்ளெல்லாம் இருக்கா இந்த கேள்வி வரும்.
இந்த டெண்டர்கள் ஒப்பந்தங்களிலும் முறைகேடுகள் இருப்பதாக என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி சொல்கிறது. ஆமாம், அதுதான் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, we have a appropriate and authenticity evidence. இருக்குது, அதுதான் ஆதாரம் இருக்கிறது, ஊழல் நடந்ததற்கான ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இந்த ஊழல் பணம் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை விட்டு வெளியேறி மீண்டும் வேறு ஒரு உருவத்திலே வேறு ஒரு வடிவத்திலே இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ முழுவதுமாக அதுக்கு நான் சொல்லிடுறேன், அப்போ நீங்க சொல்ல நான் சொல்றேன், அவ்வளோ முதலீடு எங்கிருந்து வருது? மொரிஷியஸ்லேருந்து தான் வருது. இல்லை, அதற்கான ஆதாரங்களை தான் அமலாக்கத்துறை திரட்ட வேண்டும் என்று பார்க்கிறது. அதனால் நான் இப்போ சொல்லுகிறேன், எந்த ஒரு குறிப்பிட்ட வழக்குக்குள்ளும் போகலை. ஆனால் இந்த கோரிக்கை ஏன் வருகிறது என்றால், இந்த ஊழல் பணம் எங்கேயெல்லாம் போய் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கணும். அதுக்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் அப்படிங்கிறது தான். அப்படின்னு ஒரு சட்ட அமைப்பு மற்றொரு சட்ட அமைப்பை கேட்கிறது, ஒரு புலனாய்வு அமைப்பு காவல்துறையை கேட்கிறது. நான் ஒரு லெஜிட்டிமேட் பாடின்னு சொல்றேன். நிச்சயமா புலனாய்வோ இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கட்டு, ஆமாம் ஆமாம், ஒரு லெஜிட்டிமேட் பாடி இன்னொன்னு கேட்குது. ஆமாம், அதிகார பங்கீடு, மத்திய மாநில அரசு அதெல்லாம் இங்கே வரவே இல்லை, அதெல்லாம் வரவே கூடாது சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம், மாநில அரசுக்கான அதிகாரம் எதுங்கிறது சுயாட்சி அமைப்பு தான் மத்திய அரசு கேட்குது. ஐயா நாம எல்லாரும் நீங்க எவ்வளவு குற்றம் சுமத்தீங்க வெரி வச்சுக்கோங்க, குட், நான் அந்த தப்பு பண்ணலை அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன கேள்வி கேட்க நீ யாரு அப்படின்னு கேட்டீங்க வச்சுக்கலாம், அப்படின்னு நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு தான் அர்த்தம். ரைட் ரைட் இல்லையா? நீ என்ன கேட்கறது, நான் என்ன பதில் சொல்றது? இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நான் தப்பே பண்ணலை அப்படி சொல்கிறதுக்கும் நீ யார் என்ன கேட்குறது அப்படின்னா, நான் பண்ண தப்பு நீ ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அது மாதிரியான ஒரு சூழலை இவர்களாகவே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்ங்கிறதா இதில் கொடுமை. இல்லை, அது இந்த விவாதத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, தவறு நடந்திருக்கிறது, இதன் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு தமிழக காவல்துறையிடம் கேட்கிறது. இதுக்கு தமிழக அரசு அனுமதி தரவில்லை. நேரடியாகவே சொல்கிறோம், இப்படி ஒரு தவறு நடக்கவில்லை என்று அரசு தரப்பிலிருந்து யாருமே இது வரைக்கும் சொல்லலை, டினை பண்ணல, யாருமே பண்ணலை. திரும்ப 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 இது உங்களோட அதிகார வரம்புக்குள் இல்லை, இது எங்களோட அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரைட் ரைட் ரைட், அப்படி சரி சரிங்களா? அப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இது உங்களுடைய அதிகார வரம்புக்குள் தான் இருக்கிற நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள்ல, அப்போ நீங்களே அதை ஒரு விசாரணை அமைக்க வேண்டியது தானே, ஏன் அமைக்கல? அவங்கள பண்ணலாம்ல. நீங்கள் வேண்டாம், எங்களுக்கு சிபிஐ வேண்டாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், குறைந்தபட்சம் நாங்களே ஒரு பேருக்கேனும் நாங்கள் விசாரணை வைக்கிறோம், பார்த்து விட்டோம், விசாரணை நடந்து விட்டது, ஒன்றும் நடக்கவில்லை சொல்லலாம்ல. ஆனால் சொல்ல முடியாது. இதுதான் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ விசாரணை அமைக்கிறாங்கன்னா அதே கார்த்திகேயன் ஐஏஎஸ் இப்போ மாஸ் செக்ரட்டரியா இருக்கிறார், எப்படி விசாரணை அமைக்க முடியும்? கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டீங்களே, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. இதே மு.க. ஸ்டாலின் 2017 செந்தில் பாலாஜிக்கு எதிராக வெளிப்புறமா ப்ரொக்ளமேஷன் டிஎம்கே வாஸ் பீயிங் மேட், இவரை போன்ற ஒரு பெரும் ஊழல்வாதியை நான் ஆட்சிக்கு வந்தால் கைது செய்வேன். என்னாச்சு? தியாகி ஆயிட்டாரு. இதே கார்த்திகேயன் என்னாச்சு? நாங்க உள்ளார வந்து விசாரிப்போம். என்னாச்சு? இன்னைக்கு சீஃப் ஆஃப் த மாஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அவர் குற்றச்சாட்டு யார் வச்சதுங்க? டிஎம்கே தான் வச்சது. மாநகராட்சி உள்ளல்ல, மாநகராட்சி. இதோட ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இதோட வேடிக்கை என்னன்னா, நான் பெரிதும் மதிக்கிற ஒரு தேசிய பத்திரிகை ஒரு ஆங்கில நாளிதழ நடுப்பக்கத்தில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு கட்டுரை வருகிறது. அமலாக்கத்துறை செய்வது சரியில்லை, அதிகார வரம்பை மீறுகிறது சொல்லிட்டு ஒரு கட்டுரை வருகிறது. எழுதுகிறவர் யார் அப்படின்னா, யார் மீது குற்றம் சம்மந்தப்பட்டதோ அவருக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர். அவர் ஒன்றும் பெரிய லீகல் இம்யூனிட்டிலாம் கிடையாது, என்னோட அனுபவத்திலலாம் கிடையாது. ஆமாம், இஸ் பெரிய ஆர்டினரி அட்வொகேட் தான், அது மாதிரிலாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை மன்னிக்கணும், தனிப்பட்ட முறையான விமர்சனத்தை நான் தவிர்க்கணும்னு பார்க்குறேன். ஆனால் இவ்வாறாக ஊடகங்களிலே பொய்ச் செய்திகளை விழுவதற்கு இருக்கக்கூடிய அந்த வல்லமை, அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அது ஏன் நேரடியாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வரும்போது வருவதில்லைங்கிறதான் கேள்வி.